மக்களே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க. போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளும் உள்ளே போகிறோம். எல்லாம் நம்ம ஃப்ளைட்டுக்காக வந்தவங்க. இங்கே வேறு ஃப்ளைட்டு போர்டிங் நடக்குது. நமக்கு கேட்டு 14. மக்களே எல்லாம் டெஸ்டிங்கும் முடிஞ்சிச்சு. மக்களே ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். எவ்ரிதிங் கம்ப்ளீட்டட். வழியாக போர்டிங் ஏறுறோம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் வந்து லேண்ட் ஆகியாச்சு. இப்போ இமிக்ரேஷன் கிளியரன்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இமிக்ரேஷன் உள்ளே போனேன். நான் இப்போ வந்து புது பர்மிட் போட்டு வந்திருக்கிறதுனால எங்கிட்ட தனியாக ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி தம்பின்ட்டு வைப்பாங்க. அதனால் அந்த இடத்துல என்னை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. மற்ற எல்லோரும் வேறு இடத்துல போயிட்டுருக்காங்க. எனக்கு வந்து தனி சிஸ்டத்தில் வந்து நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு 5 விரலும் 10 விரலும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் போக முடியும். லக்கேஜ் வந்து பெல்ட்டு 3Aல வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நண்பர் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ லக்கேஜ் எடுக்கிற இடத்துல இருக்கோம். லக்கேஜ் வந்துச்சு. இன்னொரு லக்கேஜ் வந்துச்சு. அவர் நம்ம நண்பர் இன்னும் வெளியே வரல. இமிக்ரேஷன் முடிக்கல. அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். என்னோடய லக்கேஜ் வந்துருச்சு. நான் எடுத்துகிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமிக்ரேஷனும் ஓகே ஆயிடுச்சு. இங்கே தான் ஆர்டிஃபிஷியல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் லைனாக நின்று எடுக்கிறாங்க. நிறையா சாம்பிள் கலெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ ஏர்லியாக வெயிட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் சீக்கிரமே முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம. இங்கே வந்து இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆல்ரெடி உங்களுக்கு புக் பண்ணியிருப்பாங்க அவங்க கம்பெனிலேருந்து. இல்லை ஆல்ரெடி நீங்கள் COVID-19 பே பண்ண QR கோடு இருக்கும். இதை அதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட காட்டிட்டு நம்ம போய் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டாக்ஸி பிடிச்சி கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.